இருக்கும்போதும் நம்ம உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கிறது தான் இந்த கோர் பிரின்சிபல். குழந்தைங்க எப்ப பிரச்சனை பண்ணும்போதும் கத்தும் போதும் அடம் பிடிக்கும் போதும் பாத்தீங்கன்னா லிட்ரலி அவங்களுக்கு சப்போர்ட் தேவை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அண்ட் அந்த டைம்ல நம்ம காமன் சென்டர்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரின்சிபல் இன்சிஸ்ட் பண்ணுது. நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த டைம்ல நம்ம குழந்தைங்களுடைய நர்வஸ் சிஸ்டமும் மாறிடுங்க. இதை தான் மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பசங்க ஆல்ரெடி அடம் பிடிச்சி கத்திட்டு இருக்கும்போது நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அது இன்னும் குழந்தைங்களுக்கு படபடப்பையும் ஆங்ஸைட்டியும் அதிகப்படுத்தும். அதனால அவங்களால எதுவுமே நம்ம சொல்றதை புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்க அந்த விஷயத்த காமா ஹேண்டில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆக்சிடாசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அதனால குழந்தைங்களோட எமோஷனல் ஸ்டேட்டும் காமா இருக்கும். அப்ப நம்ம சொல்றத கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இதை உங்க வீட்டுல நீங்க பண்றதுக்கு சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு கோவம் வரும்போது உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாம 3 டீப் பிரெத்ஸ் எடுங்க. நீங்க இந்த 3 பிரெத் எடுக்கிற சமயத்துல உங்களுடைய பாராசிம்பட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடும். லிட்ரலி உங்க பாடியை அதை காம் டவுன் பண்ணிடுங்க. செகண்ட், வாய்ஸை ரைஸ் பண்ணாம காம் டோன்ல பேசுங்க. இது கொஞ்சம் ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் எப்பயுமே குரலை உயர்த்தினா பசங்க அடங்கிடுவாங்கன்றதே நம்ம பழகி இருக்கோம். ஆனா ஃபேக்ட் என்ன அப்படின்னா சாஃப்ட் வாய்ஸ்க்கு தான் குழந்தைங்க லீன் இன் பண்றாங்க அப்படின்னு நியூரோ சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. மூணாவது விஷயம், உங்களால டீப் பிரெத் எடுக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் ரிவர்ஸ் கவுண்டிங்கோ பாஸோ பண்ணுங்க. நீங்க அந்த பாஸ் எடுக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் லாஜிக்கல் பிரெயின் உங்களோட எமோஷனல் பிரெயினை டேக் ஓவர் பண்ணிக்கும். அப்ப உங்களால ஃபர்தரா உங்களை ரெகுலேட் பண்ணிக்க முடியும். சாந்தியை பிராக்டிஸ் பண்ணணும்னு முடிவெடுத்திருப்பீங்க.